சீக்கிரம் வேலையில இருந்து வர சொல்லலாம். எதுக்குமா? கிறிஸ்மஸ் வரப்போதில்லம்மா, Dress எடுக்கணும்ல எல்லாத்துக்கும். ஜாலி. அப்ப நீ Dress எடுக்க போறமா? ஆமா மக்களே, Dress எடுக்க போறோம். சரிமா, இப்பவே அப்பாக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லுங்க. 4 மணிக்கு தான் Dress எடுக்க போறோம். போய் கொஞ்ச நேரம் டியூஷன்ல போய் படிச்சிட்டு வா. எக்ஸாம் தான திங்கக்கிழமை. சரி, டியூஷன் போறேன். டியூஷன் போறேன்னு சொன்னோன்னா மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி போகுது. ஒண்ணு இல்ல, போயிட்டு வரேன். யாரு தான் அந்த டியூஷன் டெஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சாவளோ தெரியல. இப்படியே டியூஷன் வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல இருக்கு. டியூஷன் அழுதுட்டு போறா. நல்லா படிச்சாதானே பின்னாடி நல்ல வேலை பார்க்க முடியும். மக்களே, 10 மணிக்கு கரெக்டா டெஸ்ட் போடுவேன். ஃபார்முலா எல்லாத்தையும் கரெக்டா படிச்சு எழுதிரணும், சரியா? சரிக்கா. எல்லாரும் வந்தாச்சு டியூஷனுக்கு. இந்த பூமாரி மட்டும் எங்க போனா? ஏக்கா, எனக்கு தெரியும். அவ நான் வரும்போது பெரிய பெட்ஷீட் எடுத்து அப்படி தலையோட மூடிட்டு தூங்கிட்டு இருக்காக்கா. சும்மா இந்த பையன் எப்படி எல்லாம் போய் சொல்லுதா என்ன பத்தி? நான் தூங்கவே இல்ல. நானும் பாத்தேன்க்கா. அப்படி பெரிய பெட்ஷீட் போட்டு அப்படி மூடி தூங்கிட்டு இருக்காக்கா. பொண்ணு படிக்கவே இல்ல. அவங்க அம்மா எழுப்ப போறாங்க. இவ எழும்பவே மாட்டேன்னு ஒரே தூக்கம். வாயில வரதெல்லாம் போய் எவ்வளவு போய் சொல்லுதானே? பூமாரி வந்துட்டியா? ஏய் மச்சான், நம்ம பேசுனதை இவ கேட்டிருப்பாளோ? இல்ல மச்சான், கேட்டிருக்க மாட்டா. கவலைப்படாத. கேட்டிருந்தா சண்டைக்கு வருவாள. சண்டைக்கு வந்தா பாத்துக்கிடலாம். டியூஷன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் பூமாரி உனக்கு? ஏக்கா, டியூஷன் 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இப்போ மணி எத்தனைன்னு? 9:55கா. உனக்கு திங்கக்கிழமை எக்ஸாம் தானே, ஞாபகம் இல்லையா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த வீட்ல? தூங்கிட்டு இருந்தியா? நல்ல ஏக்கா, சாப்பிட்டுட்டு இருந்தே, அத லேட் ஆயிட்டு. ஏக்கா, நான் அப்பளே சொன்னம்ல, அவ தின்னி முட்டை தின்னிட்டே தான் இருப்பா. லே அப்பளே, நீ என்ன சொன்ன? தூங்கிட்டு இருந்தான்ல சொன்ன, இப்ப தின்னிட்டு இருந்தான்னு சொல்லுதே. ஏக்கா, தெரியாம சொல்லிட்டேன்க்கா. சாரி. லைச்சுபி, அடி வேணுமா? அடுத்தவங்கள பத்தி தெரியாம பேசக்கூடாது, சரியா? சரிக்கா. பூமாரி, இனிமே இந்த மாதிரி லேட்டா வந்தன்னு வெச்சுக்கோ, வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். இனிமே டியூஷனுக்கு நீ வரண்டா. சாரிக்கா, இனி லேட் ஆகாது. சரி, உட்கார்ந்து படி. அவள மேத்ஸ்ல உள்ள ஃபார்முலாஸ் எல்லாம் படி. 10 நிமிஷத்துல போய் டெஸ்ட் போடுவேன். சரிக்கா. டியூஷன் அக்கா நல்ல கோவத்துல இருக்காவளோ? இல்லடி பூமாரி, அப்படிலாம் இல்ல. எடி டெஸ்ட்க்கு படிச்சிட்டியா? கொஞ்சம் படிச்சிருக்கேன். எடி எனக்கு தெரியலனா கொஞ்சம் சொல்லி தருவியாடி? சரி, இருக்கக்கூடிய டைம்ல நல்லா படிட்டி, அதுக்குள்ள சீக்கிரம் படிச்சிரலாம்ல. சரி. லே ஆமாடா, புக் கொஞ்சம் காணல. லே வாம் புக் எங்க? அத வச்சு படி. என்னால காட்ட முடியாது. நீ படிக்கன்னா படி, படிக்கட்டா போ. ஓவரா சீன் போடுதா? ஆமாடா. லே மண்ட கசாயம், நீ என் ஃப்ரெண்ட் தானல? ஆமல, நான் உன் ஃப்ரெண்ட் தான். நான் புக் கொண்டு வரல, எனக்கு கொஞ்சம் காணல. நானும் சேர்ந்து படிக்கேன். சரி மச்சான், பாத்து படி. எல்லாரும் புக் மூடுங்க, படிச்சது போதும். டெஸ்ட் எழுதலாம். எல்லாரும் ஒழுங்கா டெஸ்ட் எழுதணும். யானோ தானே எழுத கூடாது. யாரும் யாரை பார்த்து காப்பி அடிச்சு எழுத கூடாது. யாரெல்லாம் டெஸ்ட்ல மார்க் குறைய எடுக்கீங்களோ அவங்க எல்லாம் 50 டைம்ஸ் இம்போசிஷன் எழுதி வரணும். 50 டைம்ஸ்? ஐயே, क्वेश्चनலாம் மறந்து போச்சு. எல்லாம் காலையில தான படிச்சி. அப்ப நம்ம 50 டைம்ஸ் எழுதணுமா? டைம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் டெஸ்ட் பேப்பரை கொண்டு கொடுங்க. பூமாரி, ஏம்மா அப்படி சோகமா வர? எம்மா, டெஸ்ட் ஒழுங்காவே எழுதலம்மா. டியூஷனுக்கு சொல்லிருக்காவ, ஒழுங்கா டெஸ்ட் எழுதலன்னா 50 ட்ரிப் இம்போசிஷன் போடுவாவலாம். எம்மாடியோ, 50 வாட்டியா? ஆமாம்மா, எனக்கு நிறைய தப்பு வந்திருக்கு. மிஸ்டேக்லாம் நிறைய இருக்கு. ஐயே, யாமா காலையில எந்திரிச்சு படிச்சேல்ல? எல்லாம் மறந்து போச்சுமா. இதுக்கு தான் சொல்லுது, எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டாத, டிவியை பார்க்காதன்னு. ஒழுங்கா உட்கார்ந்து படின்னு சொன்னா கேட்க வச்சீத. நைட் எல்லாம் பெட்ஷீட்டை மூடிட்டு ஒரே போனை பார்த்து கேம் விளையாடிட்டு இருக்குது. எங்க கேம் விளையாண்டே? சும்மா தான் 5 நிமிஷம் போனை பார்த்தேன். 5 நிமிஷம்னு இருக்க நேரம் முழுக்க போனை பார்க்க வேண்டியது. எம்மா, கோவப்படாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் Dress எடுக்க போறேன்னு சொன்னேல்ல, எப்ப போறோம்? ஒண்ணு போக வேண்டாம். எம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? டியூஷன் போயிட்டு வந்தா கிறிஸ்மஸ்க்கு Dress எடுக்கணும்னு. அப்ப நான் கிறிஸ்மஸ்க்கு என்ன Dress போடுவேன்? நீ ஒழுங்கா படிக்க மாட்டேங்க, அதுக்கப்புறம் எப்படி உனக்கு Dress எடுத்து தர முடியும்? எம்மா, ஒழுங்கா படிப்பேம்மா. கிறிஸ்மஸ்க்கு Dress எடுக்கலனா எல்லா பிள்ளைகளும் எடுப்பாங்க. நான் மட்டும் பழைய Dress போடவா? சரி, உடனே அழுது அப்படியே கண்ணீர் வடிச்சிருவா. அழுது நிறுத்து முதல்ல. நீங்க Dress எடுத்து தருவீன்னு சொல்லுங்க, அப்பதான் அழுது நிறுத்துவேன். சரி, இப்ப அப்பா சாப்பிட வந்துருவாவே. சாப்பிட்டோன்னே அதனால நம்ம எல்லாரும் 4 மணிக்கு போல Dress எடுக்க போலாம். உடனே சிரிப்பு எங்க இருந்தா வருமோ தெரியல. எம்மா, எனக்கு கிறிஸ்மஸ்க்கு பெரிய லாங் ஃப்ராக் எடுத்து தரணும், சரியா? சரி மக்களே. ஆண்டி யாரோ வந்திருக்கா, கதவு தர மக்களே. ஏய்,
கேளுங்க ஆண்டி, வாங்கன்னு தானே சொல்லணும். லே ஒரு குத்து குத்துனேன்னு வச்சுக்கோ, மூக்கு பஞ்சர் ஆயிரும். மூக்குல குத்திடுவியா? குத்துட்டி, மூக்குல குத்துட்டி பாப்போம். பாப்போம் டி மூக்குல. லே உனக்கு மூக்கு வேற இல்ல, அப்புறம் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு தவுந்துரும். பேசாம ஓடி போயிரு. எடி, அந்த வந்த பையனை வரது கூட இல்லாம இப்படி நின்னு கத்திட்டு இருக்க? ஏம்மா, நான் ஒண்ணு சொல்லலமா, பேசாம தான் நின்னுட்டு இருக்கேன். சின்னம்மா உள்ள வாங்க. சரி ஆண்டி. ஆண்டி ஆண்டி, நீங்க ரொம்ப ஸ்வீட் ஆண்டி. அப்படியே மக்களே? ஆனா பூ மாதிரி உங்களை மாதிரி இல்ல ஆண்டி, ரொம்ப ரொம்ப பேட். பூமாரிமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள லெமன் ஜூஸ் இருக்கு, சிண்டுக்கு ஒரு கப் ஊத்தி கொடுமா. இவன் பேசுற வாய்க்கு ஜூஸ் ஒண்ணதான் கோறேன். பூமாரி, ஐஸ் நிறைய தூக்கலா போட்டு கொண்டு வா. போல. ஆமா மண்டையா. ஆண்டி பாத்தீங்களா, பூமாரி சொன்னத என்ன பத்தி ஆமா மண்டையான்னு சொல்லிட்டு போறா. ஆண்டி, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் என்ன ஆமா மண்டை மாதிரியா இருக்கேன்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மக்களே, நீ நல்லா தான் இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டி. ஆண்டி, நீங்க கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க வாரியலான்னு அம்மா கேட்டு விட்டாவ. ஆமா மக்களே, நான் 4 மணிக்கு போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ உங்க அம்மாவும் போறாவளோ? ஆமா ஆண்டி, நாங்க கார்ல போறோம். நிறைய சீட் இருக்கு, நீங்களும் வாரியலா? அப்ப சரி மக்களே, அப்ப நாங்களும் கார்ல வரோம். ஓகே ஆண்டி. இந்த தண்ணி குடி. ஜூஸ் இல்லாம உன்னை கொண்டு வர சொன்னேன், நீ தண்ணி கொண்டு வந்து கொடுக்கா? ஜூஸ் எனக்கு தாகமா இருந்ததுனால குடிச்சிட்டேன். மீதி தண்ணி தான் இருந்து அதான் கொண்டு வந்தேன். ஒரு வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டுக்கு ஜூஸ் கூட தர மாட்டேக்கா. என்ன செய்ய இந்த பூ மாறிய? தண்ணி வேணுமா வேண்டாமா? கொண்டா கொண்டா. இந்தாங்க ஆண்டி, தேங்க்ஸ் போயிட்டாரேன். ஆமா மண்டையே, ஒரே உரியில அவ்வளவு தண்ணி உறிஞ்சு குடிச்சிட்டான். விட்டா கப்பையும் முழுங்கிருப்பான். நல்ல பையனா இருக்கா. ஸ்கூல்ல வந்து பார்த்தா தானே தெரியும் இவன் நல்ல பையனா கெட்ட பையனான்னு. இக்கா, சிக்குவ உங்க வீட்ல வச்சு கொஞ்சம் பாத்துக்கிடுவீங்களா? சரிம்மா, பாத்துக்கிடுதேன். அவன் அழமாட்டாம்ல? இல்லக்கா, அழமாட்டான். கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்கக்கா. இப்பதான் சாப்பிட்டா பாத்துக்கோங்க. நாங்க கிறிஸ்மஸ் துணி எடுக்க போறோமா, அங்க பயங்கர கூட்டமா இருக்கும். அங்க போனா இவன் அழுதுட்டே இருப்பாங்கக்கா. அதனாலதான் உங்க வீட்ல விட்டுட்டு போறோம். சரிம்மா, நான் பாத்துக்கிடுதேன். நீ பயப்படாம போயிட்டு வா. சிக்குமா, அம்மா ஊசி போட்டுட்டு வரேன், நீ உட்காந்துக்கோ. ஆமா, அண்ணனுக்கு தான் ஊசி. போயிட்டு வரேன். இக்கண்ணா போயிட்டு வரேன். சிண்டு வாமா போவோம். ஹலோ மேடம், வாங்க. என்ன ட்ரெஸ் பார்க்கணும்? சாரி வாங்கணும், அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு Dress வாங்கணுமா? லேடிஸ்க்கு கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல பாப்பாங்களுக்குலாம் Dress இருக்கு மேடம். பசங்களுக்கு எந்த செக்ஷன்மா? பசங்களுக்கு 3rd ஃப்ளோர் மேடம். எம்மா பாத்தீங்களா, கிறிஸ்மஸ்க்கு எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க? ஆமா மக்களே, அழகழகா லைட் போட்டுருக்காங்கல்ல. ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். மக்களே, கிறிஸ்மஸ் தாத்தா நிக்காவல்ல, போய் ஹேண்ட் ஷேக்கன் கொடு. வாவ், கிறிஸ்மஸ் தாத்தா நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. கிறிஸ்மஸ் தாத்தா நீங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. வாங்க மக்களே, நேரத்துல Dress எடுக்க போவோம். ஹாய் கிறிஸ்மஸ் தாத்தா. பாய் பாய். இன்னைக்கு எக்ஸாம் நல்ல ஈஸியா இருந்தல்ல. ஆமாடி, நானும் எல்லா क्वेश्चन எழுதிட்டேன். 100 மார்க் கிடைக்கும் எனக்கு. சேம் நம்பர் 2 இருக்கு. 100 மார்க் தான். பாத்தியல்ல மச்சான், அவ படிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்ப 100 மார்க் வாங்க போறலாம். எப்படி ஒரு பொய் மூட்டையா அவுத்து விடுதா. ஆமல மச்சான், இந்த பிள்ளைகள நம்பவே கூடாது பாத்துக்கோ. மச்சான், இன்னைக்கு டியூஷனுக்கு சீக்கிரம் போகணும்ல. சீக்கிரம் போகணும். மறந்துட்டியா மச்சான், இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் காண்டி அந்த அக்கா சொன்னாவல்ல எல்லாரும் குளிக்கி போடணும்னு. ஆமா மச்சான், மறந்துட்டேன். அப்ப சீக்கிரம் டியூஷனுக்கு வந்துடுவேன். இன்னைக்கு பேக் புக் எல்லாம் கொண்டு வரான்னு சொன்னோன்னே எவ்வளவு சந்தோஷமா சீக்கிரம் டியூஷனுக்கு வந்துட்டியே. ஆமாக்கா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு குளிக்கி போடுறோம்ல, அதான் எல்லாருக்கும் ஒரே ஜாலியா இருக்கு. எக்கா, யாருக்கு என்ன கிஃப்ட் வரும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எக்கா, சீக்கிரமா அந்த சீட்டை எடுத்து குளிக்கி போடுங்கக்கா. அப்பதானே யாருக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்கிறது தெரியும். சரி மக்களே, உங்க எல்லார் பேரையும் ஒவ்வொரு சீட்ல தனித்தனியா குலுக்கி போடலாம். எல்லாரும் அவங்க பேரை அந்த சீட்டுல எழுதி கொடுங்க.
இப்ப நான் அந்த சீட்டை குலுக்கி போடுவேன். ஆளுக்கு ஒரு சீட்டை சண்டை போடாம எடுக்கணும், சரியா? மக்களே, இப்போ ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சீட்டை எடுங்க. எல்லாரும் அவங்கவங்க கையில இருக்கிற பேப்பரை வீட்ல போய் பிரிச்சு பாருங்க. அதுல யார் பேர் வந்திருக்கோ அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு 50 ரூபாய்க்குள்ள ஏதாவது சின்ன கிஃப்டா கொடுக்கணும். ஓகேவா? லே மச்சான், யார் பேர்ல உனக்கு கிஃப்ட்டுக்கு வந்திருக்கு? சொல்ல மாட்டேடி. அஸ்கு புஸ்கு அப்பள வடை. நீ சொல்லட்டா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யார் பேர் உனக்கு வந்திருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமா, என் கண்ணாடி வழிய பார்த்தா தெரியும் அந்த பேப்பருக்குள்ள யார் பேர் எழுதி இருக்குன்னு. உனக்கு பூமாரி பேர் தானே வந்திருக்கு இல்லையா? அப்போ உச்சி குடுமி பேர் தானே. அதுவும் தப்பு மச்சான். நான் இன்னும் பேப்பரையே பிரிச்சு பார்க்கலையே, அப்ப எனக்கு எப்படி தெரியும்? அட பாவி, வாங்கிட்ட போய் நான் கேட்டனே, என்ன சொல்லணும்? சரி மக்களே, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. மக்களே, இப்போ எல்லாரும் கேரல் ரவுண்ட் போறோம். எல்லாரும் Dress கொண்டு வந்திருக்கீங்களா மேக்கப் போடுறதுக்கு? ஆமாக்கா, நான் ஏஞ்சல் Dress கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஏக்கா, கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடணும்லனா? அப்ப எங்க Dress எங்க இருக்கு? மக்களே, அது எங்க வீட்ல இருக்கு. சுபி, நீ குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா. சரிக்கா. டேவிட், நீ பெரிய கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகேவா? ஓகேக்கா. பூமாரி ஏஞ்சல், காகுலும் ஸ்டெஃபியும் என் கூட பாட்டு பாடிட்டு வரணும், சரியா? சரிக்கா. டானிஸ் வந்து ட்ரம்ஸ் அடிக்கணும். சரிக்கா. ஏக்கா, எனக்கு ட்ரம்ஸ் அடிக்க ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் ட்ரம்ஸ் அடிக்கட்டாக்கா? சரிம்மா, அப்ப ட்ரம்ஸ் அடி நீனோ சேர்ந்து. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. அங்க போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்தால கேரல் ரவுண்ட் ஆரம்பிச்சிரலாம். சரிக்கா. நான் போய் ஃபாதர்ட்ட சொல்லிட்டு வரேன். நீங்களும் அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு உட்காருங்க. அந்தால நான் வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டு அந்தால கேரல் ரவுண்ட் ஆரம்பிச்சிரலாம். ஏக்கா சரி. ஆமா, ஷிண்டு எங்க போனா? ஏக்கா, அவங்க அம்மா கேக் பண்ணதாங்களா, அதனால அவன் அங்க வீட்லயே இருக்கான்க்கா, இங்க வரவே மாட்டேங்கான். அவனுக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வீட்லயே இருக்கான் போல. சரி, எங்க வீட்டுக்கு சீக்கிரம் போங்க மக்களே. பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. பிரைஸ் தி லார்ட் மக்களே. எல்லாரும் கேரல் ரவுண்டுக்கு பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிட்டாவளா? ஆமா ஃபாதர், இப்பதான் எங்க வீட்டுக்கு Dress மாத்துறதுக்காக அனுப்பி விட்டுருக்கேன். இப்போ எல்லாரும் கிளம்பிடுவாவ. சாக்லேட் கேக் பாக்ஸ் எல்லாம் இருக்குமா? எல்லா வீட்டுக்கு கொடுக்கணும், சரியா? சரிங்க ஃபாதர். ஃபாதர், பிள்ளைங்களுக்கு மேக்கப் பண்ணி விடணும். நான் போயிட்டு வரட்டுமா? சரி மக்களே, போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருங்க. என்ன டைம் ஆக போதில்ல? சரிங்க ஃபாதர், போயிட்டு வரேன். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. மக்களே, ஃபேண்ட் டைட்டா இருக்கா? ஏன் தெரியுமா? போன வாட்டி சிண்டு தான் குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா போட்டிருந்தான். அவனுக்கு ஃபேண்ட் லூஸ் ஆகி கீழே அவுந்து விழுந்துட்டு எல்லாரும் சிரிச்சாவ கிடந்து. அதனாலதான் மக்களே சொல்லுவேன். ஏக்கா, ஆமா, எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. போன வாட்டி அவன் ரெட் கலர் ட்ரவுசர் தான போட்டிருந்தான். நாங்களும் நல்லா கிடந்து சிரிச்சோம். ஓஹோ, அதான் மச்சான் அன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொன்ன உடனே வாடிட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். தாடியை ஒட்டியாச்சு, அழகா இருக்கு. மக்களே, தாடியை தொலைச்சிடாத என்ன? சரிக்கா, தொலைக்க மாட்டேன். ஏக்கா, இந்தாங்க தொப்பியை வைங்க. கரெக்டா அளவெடுத்த மாதிரி இருக்கு தொப்பி. ஏக்கா, நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. லே சுபி, நீ தாத்தா மாதிரி இருக்க. என்னது, தாத்தா மாதிரி இருக்க நானா? ஆமா சுபி, நீ கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் தானே போட்டிருக்க, அதனாலதான் தாத்தான்னு சொன்னா உன்னை. ஓ, அப்படியா? டேவிட் அண்ணே, உங்களுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் ரொம்ப அழகா இருக்கு. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். டைம் ஆயிட்டு, வாங்க எல்லாரும் கிளம்புவோம். சுபி, வாங்கையில தான் சாக்லேட் இருக்கு. அவ்வளவு சாக்லேட் சாப்பிட்றாதப்பா. எல்லா வீட்லயும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், சரியா? என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் நான் ஒண்ணு சாப்பிட மாட்டேன் ஃபாதர், எல்லாத்தையும் கொடுப்பேன். சரி, வாங்க போவோம். எல்லாரும் வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா யாரு? சுபி தானே? கண்ணு உருட்டிட்டே நிக்கானே, பார்த்தோன்னே தெரியுது. ஆண்டி, வீட்ல காஃபி டீ எல்லாம் உண்டா? ஆமா மக்களே, பிள்ளைக்கு வயிறு பசிச்சிட்டோ? ஆமா ஆண்டி, அப்பளே மேக்கப் போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டா, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி, எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிங்க. இதோ உங்கள் வீட்டில் மணமகன் பிறக்க இருக்கிறார், அனைவரும் நற்செய்தி நம்புங்கள். ஆண்டி, இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. சரி, எல்லாரும் அடுத்த வீட்டுக்கு போகலாம்.
கேரல் ரவுண்டுக்கு என்னல சாப்பாடு? உங்க வீட்ல என்ன காபி தான கொடுத்தாவ? அதே மாதிரி எங்க வீட்ல டீ கொடுப்பாவ எங்க அம்மா. கேக் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம்ல? இடி திங்க வாரியா இல்லனா கேரல் ரவுண்ட் வாரியா? நீ எதுக்கு வந்திருக்கியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். கேரல் ரவுண்ட் முடிஞ்ச உடனே எப்படியும் சாப்பாடு டிஃபன்லாம் கொடுப்பாவ. நான் சாப்பிட தான் செய்வேன். நீ சாப்பிடாம போயிருவியா? ஆமா, சாப்பிட மாட்டேன். எப்போ பாத்ரூம் அதையும் பாத்ரூம் டீ பாத்ரூம். ஆளுக்கு முன்ன முதல்ல போய் புரோட்டா திங்கிறது நீதான். நீ பாத்தியால் நீ பாத்தியாடி? இல்லை போன வருஷம் நான் பாத்துட்டு தானே இருந்தேன். 2 புரோட்டா வச்சாவ, கூட 2 புரோட்டா பக்கத்துல இலையில இருந்து புடிங்கி தின்னல, எனக்கு தெரியும். எட்டி பேசாம இரு, கிறிஸ்மஸ் தாத்தாவை கோவப்படுத்தாத. என்கிட்ட தான் எல்லா கிஃப்ட்டும் இருக்கு, சாக்லேட் இருக்கு, பாத்துக்க. பெரிய சாக்லேட்லாம் வச்சிருக்கேன்னு ஓவரா சீன் போடாத. எல்லாருக்கும் தான் ஃபாதர் கொடுக்க சொல்லி இருக்காவ, எனக்கும் தரணும். பாத்துருவோம் பாத்துருவோம். எல்லாரும் வாங்க வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா நிலாக்குட்டி எல்லாருக்கும் பாய் சொல்லுமா. எல்லாரும் வாங்க வாங்க. ஏ கிறிஸ்மஸ் தாத்தா அழகா இருக்காரு. லே மச்சான் நீனா? நான் அப்பலே டவுட் ஆனே. போ முட்டை கண்ணை உருட்டிக்கிட்டே நின்னேல்ல. லே மச்சான் தாடியை எடுத்து ஒட்டல, இப்படி பார்த்துட்டே இருக்கா? இப்பதான் சூப்பரா இருக்க. எல்லாரும் உள்ள வாங்க. ஆண்டி இந்தாங்க, சிக்குவுக்கும் நீங்களும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. சும்மா நானும் கேரல்ஸ் பின்னாடி போயிட்டு வரேன். சரி மக்களே, பாத்து போன. நானும் போறேன். சிக்கு நீ சின்ன பையன், கூட்டத்துல தொலைஞ்சிருவா. நீ அம்மா கிட்டே உட்கார்ந்துக்கோ. நான் புரோட்டாலாம் கிடைக்கும்ல, வாங்கிட்டு வந்து தாரேன். நானும் வருவேன், நானும் வருவேன். சிக்குமா எல்லாரும் போட்டோம், அம்மா உன்ன பின்னாலேயே கூட்டிட்டு போறேன், சரியா? அழக்கூடாது. சரிம்மா. லே சுபி, அடுத்தது யார் வீடு தெரியுமா? உச்சிக்குடுமி வீடு. அடுத்தது உச்சிக்குடுமி வீடு தானே எனக்கு முதல்ல தெரியும். சும்மா தான் நான் சொல்லி பார்த்தேன் உச்சிக்குடுமின்னு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இது உச்சிக்குடுமி. எடி பூமாரி. எடி நீ கேரல் ரவுண்ட் வரலையா? வீட்டுக்குள்ளே இருக்க. கேரல் ரவுண்ட் வரவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும்ல, அதான் எங்க அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, நீ 2-3 வீடு போக வேண்டியிருக்கு. வருவியா எங்க கூட? ஓகே, நானும் வாரேன். என்ன வாசனை அடிக்கி, கப்ப கப்பன்ல அடிக்கி. லே மச்சான், இங்க என்னல சாப்பாடு? பயங்கர வாசனை அடிக்கி, கப்ப கப்பன் மூக்கு தொலைக்குது. லே மச்சான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அப்பளே உச்சிக்குடுமி வீட்டு கிச்சனுக்குள்ள எட்டி பார்த்தேன். புரோட்டா சிக்கன் கிரேவியாக்கும். அப்படியா? லே சிண்டு, அப்படியா புரோட்டா சிக்கனா? எட்டி தின்னி முட்டை, உனக்கு சாப்பாடுனா மட்டும் காதுல நல்லா கேட்டுருமோ? லே நான் தின்னி முட்டை, அப்ப நீ திங்காத முட்டையா? நீ மட்டும் புரோட்டால கைய வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு. நீ இப்படி சொன்னா நாங்க பயந்துருவோமா? நாங்க 2 புரோட்டாக்கு பதிலா 20 புரோட்டா திம்போம். அப்படிதானே மச்சான்? ஆமல மச்சான். 20 புரோட்டா தின்னுங்க, இல்லனா 200 புரோட்டா தின்னுங்க, எனக்கு என்ன? கடைசில தீபாவளிக்கு பண்டம் தின்னுட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி இருந்தானுவல்ல, அதே மாதிரி இருப்பானுவோ. எல்லாரும் இருங்க, சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம், சாப்பிட்டு போலாம். உங்களோட அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. பிள்ளைங்க எல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஹால்ல போய் உட்காருங்கம்மா. லே மச்சான், புரோட்டா செம்ம சூப்பரா இருக்குல்ல? ஆமா சூப்பரா தான் இருக்கு. அம்மா நீ எத்தனாவது ரவுண்ட் சாப்பிட்டுட்டு இருக்க? ஏல 5. நான் 6. உன்னை விட ஒரு ரவுண்ட் முந்திட்டேன். அட பாவி, என்ன விட ஒரு ரவுண்ட் முந்திட்டியா? நிறைய
எங்கடி போனா? டேய் சிண்டு, என்ன வேணும்? ஏன் கூப்பிட்ட? உச்சி குடுமி, எனக்கு புரோட்டா தாயேன். சரி, எத்தனை வைக்கணும்? உங்க அப்பாவுக்கு 5, அம்மாவுக்கு 4, தம்பிக்கு 3, எனக்கு 10. லே 10 உனக்கு. லே எப்படில சாப்பிடுவ? 10 புரோட்டாலாம் வைக்க முடியாது. வையின்னு சொல்லுதான் லட்டி. அந்த பிளேட்டோட இங்க வச்சிட்டு போ. இந்தா அவ்வளத்தி நீனே சாப்பிடு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பூமாரி, உனக்கு ஏதாவது வேணுமா? புரோட்டா வைக்கட்டுமா? போதும், வயிறு நிறைஞ்சிட்டு. சூப்பரா இருக்குடி புரோட்டா. தேங்க்ஸ் பூமாரி. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, இப்ப கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு மேஜிக் பண்ண போறாரு. வாவ், மேஜிக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கிறிஸ்மஸ் தாத்தா மேஜிக் பண்ண போறாரா?